29 இந்த ஃபிலிம். ஆக்சுவலி இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கார்த்திக் சார் கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் இந்த படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விது பிரதருக்கு மீன் அவருக்குன்னே பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அண்ட் யங் பட்டிங் ப்ரொடியூசர் லோகேஷ் கனகராஜா அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 29 இந்த ஃபிலிம். ஸோ ஸ்டோன் பெஞ்சில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்றையுமே ஒரு மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது சார். அந்த கல்லுக்குள் ஈரம் இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஐம் வெயிட்டிங். ஸோ மேயாதம்மான் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, ஐ மீன் அதுக்கு முன்னாடிலாம் லவ் ஸ்டோரினா ஒரு கேட்டகரி இருக்கும். ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். பட் மேயாதம்மானோட கிளைமேக்ஸ் வந்து லவ் ஸ்டோரியோட கேட்டகரியே வந்து மாற்றி விட்டுருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வித் லோகேஷ் கனகராஜ் பிரதர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கும் போதே அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பர்சனலி, அந்த ஆடியன்ஸ்க்கும் அப்படி தான். ஸோ டீம் மொத்தத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரத்னா பிரதர் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் இவர். ஸோ இது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஸோ பர்சனலி இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன் பிரதர். ஆண்பாவம் பொல்லாது படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நன்றி கடனை செலுத்திட்டேன் நான். ஸோ ஐ மீன் அகெயின் ரொம்ப ஈகராக ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. 29 இந்த ஃபிலிமுக்கும் விது பிரதருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஜி ஸ்குவாடுக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் அண்ணா வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ மாதேஷ் அண்ணா வந்து கை வச்சு கேமராவில் பட்டன் ஆன் பண்ணி எடுத்துட்டாருனாவே அந்த படம் ஹிட்டுன்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயரில் எத்தனை ஹிட்னு? 2 ஹிட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இண்டஸ்ட்ரியில் 2 ஹிட் ஆகுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு சினிமாட்டோகிராஃபர் 2 ஹிட்டு கொடுக்குறாரு. ஸோ மாதேஷ் அண்ணாக்கும் என்னோட நன்றி ஃபர்ஸ்ட்டு அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நான் தெரியாமல் ஒரு படம் பண்ணேன், அதுவும் லோகேஷோட ப்ரெசன்ட்ல ஃபைட் கிளப்னு. அதில் பெஞ்சியா பண்ணும்போது என் தம்பியா நீங்கள் நடிச்சிருந்தீங்க. அண்ணனை குத்துனது நீங்கள் தான், கொலை பண்ணது. பட் இந்த படத்தில் அந்த பண்ண பாவத்துக்காக எனக்கு ஸ்டோன் பெஞ்சில் வந்து நடிச்சு கொடுத்து அங்கே ஒரு அமேசிங் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் other new talents which have come in the film. All these people, I'm like sure they'll also do extremely well. And as a producer of this film, I really want to thank the partners inge, Sony Music, Manasmani vandadukku romba nandri. Thanks for Sony being part of it. And overseas AP International பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போகிற ஒயிட் கார்பெட் விஜய் பாண்டி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அவர் சார்பாக வந்திருக்க சரவணனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக 30ஆம் தேதி தனுஷ் சார் படம் வருது, எல்லாரும் போய் பாருங்க. 14ஆம் தேதி சூர்யா சார் படம் வருது கருப்பு, எல்லாரும் போய் பாருங்க. இதுக்கு 2த்துக்கும் நடுவில் ஒரு அழகான சூப்பரான சோல்ஃபுல்லான ஒரு அமைதியான படம் வருது. அதையும் கண்டிப்பாக போய் பாருங்க. உங்கள் மனசை வந்து கண்டிப்பாக எந்த விதத்துலையுமே வந்து நீங்கள் கொடுக்குற 150, 180, 210 அது எதுக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்க. ஐ பிலீவ் ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் எவ்ரி ஒன். யாரையும் ரியோ நான் வந்து இந்த மேடையில் சொல்கிறேன், இட்ஸ் ஓகே. ரியோவோட நாங்கள் ஒரு படம் பண்ண போகிறோம். அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுப்பேன். காலையில் 10:30 மணிக்கு அவர் நைட் ஷூட் முடிச்சுட்டு காலைல 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. தலைவா எவ்வளோ மணிக்கு அப்படின்னேன். நான் சொன்னேன் தூங்கி அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னேன். இல்லை இப்போ தான் தூங்க போகிறேன் அப்படின்னாரு. எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம், ஒரு நிமிஷம் நின்று நீ யாருன்னு யோசி அப்படின்னா யோசிச்சா யாருன்னு தெரியல சத்தியமா. எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரத்னகுமார் சார் நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய பெரிய ஃபேன், மனமார்ந்த வாழ்த்துக்கள். கார்த்திக் சுப்ராஜ் சார், லோகேஷ் சார், கார்த்திக் சந்தானம், விது and Preeti, Mahendran, Sean Roldan, and DOP Madesh sir, entire cast and crew, my best wishes for this film. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும். கார்த்திக் சொன்னார் ரெட்ரோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு. How I see it is, by way of retro, we got an extended family, that is Stone Bench. அந்த மாதிரி ஒரு கார்த்திக் சந்தானம் வந்து he is like a brother to me, younger brother. அவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவார்.
with such a maturity. And the whole entire making of the film was so pleasant. Thank you, Karthik, for that. And நீங்க சொன்ன மாதிரி ப்ரொடியூசருக்கு ஐடென்டிட்டின்றது வந்து இப்போ கிடைக்காது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்க்கும்போது யார் அந்த ப்ரொடியூசர்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்போதான் நம்மளை பற்றி தெரியும். அதனால கவலைப்படாதீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை பற்றி தெரியும். ஏன்னா மெய்யழகன் ப்ரொடியூசர்னு நான் பெருமையாக 10 வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம். அது மாதிரி you also have a excellent catalog of film. With that, my hearty wishes to the entire team. Thank you.